உதகையின் மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மசினகுடி அடுத்த மாவனல்லாங்கிற கிராமத்துல T-37ங்கிற ஆட்கொல்லி புலி நாகியம்மாள்ங்கிற பழங்குடியின பெண்மணியை தாக்கி கொண்ட இடத்துல நாம நேத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து முதல் நாள், இன்னைக்கு இரண்டாவது நாள்ல நம்ம மட்டும்தான் ஸ்டே பண்ண போறோம். நம்மளை தவிர வேற யாருமே இருக்க போறதில்ல. அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இரண்டாவது பார்ட்டும் உங்களுக்கு நான் போடுறேன். இதில் நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நடந்தது. ஏகப்பட்ட வைல்டு அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்பாட் பண்ணோம். இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யானை நிற்கிது, இந்த ரோட்டு மேலேயே நிற்கிது. போனால் டேஞ்சரு. சார்ஜ் பண்ணுங்க, வண்டி கட்டுதாங்க. மாட்டை அடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல புலி, எந்த இடத்துல? இங்கேயா அந்த சைடா? இன்னைக்கு இந்த ரெசார்ட்டில் நான் மட்டும்தாங்க இருக்கேன். அங்கேருந்து கரடி வந்துருக்குது. நேற்று நைட்டு 9:30 சொன்னார் ஓனர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட்டு நல்ல ஒரு அட்வென்ச்சரான இரவாக போச்சு. அதாவது பெரிய லெவலில் சைட் ஆகலை, ஒயில்டு போகிற தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. ஆனால் நைட்டு ஒரு 7:30 மணி போல் பார்த்தது. கிளியராக தெரியல என்ன அனிமல்னு. ஹோப்ஃபுல்லி டைகர் ஆர் லெப்பர்டாக தான் இருக்கணுங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கு. பட் கிளியராக பார்க்க முடியல, அதனால் நம்மளால் கிளியராக எதுவும் சொல்ல முடியல. இப்போ நம்ம மார்னிங் எழுந்து ஒரு ரவுண்ட் போக போகிறோம். அப்படியே சிங்காரா மாயார் ரோட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நம்ம ஏதாவது ஸ்பாட் ஆகுதா அனிமல்னுங்கிறத பார்க்க போனோம். நம்ம இந்த மார்னிங் சஃபாரி நாம் ரூமில் இருந்து கிளம்பும்போது இப்படி ஒரு அட்வென்ச்சரான சஃபாரியாக இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இந்த பயணம் நமக்கு அமைஞ்சுது அப்படின்ட்டு. உண்மையிலே செம அட்வென்ச்சராக இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் வர்ற அளவுக்குலாம் சில மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம ரெசார்ட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து அங்கிருந்து நேராக மசினகுடி போகிற ரூட்டில் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட்டோட வாசல்லையே ஒரு ஜீப் கவுந்து கிடந்தது. அநேகமாக இது யானை தள்ளி விட்டதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் விசாரித்தேன். யானை முதல் நாள் நைட்டு இந்த ஜீப்பை கவுத்து விட்டதாக சொன்னாங்க. பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. மார்னிங் ஒரு ரவுண்டு அப்படியே பொக்காப்புரம் சைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளார நம்ம போனோம். உள்ளுக்குள்ளார நுழைஞ்சதுமே மான்கள் தான் நமக்கு கூட்டமாக நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்ததை விட மிகவும் அதிக எண்ணிக்கையில் மான்களை இந்த ரூட்டில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஆச்சரியமூட்டு விதத்தில் இந்த ரூட்டில் சைட்டிங்ஸ்லாம் இருக்கும். சைட்டிங்ஸ்னால் உங்களுக்கு எந்த சைட்டிங்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஈவன் புலியை கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த ரூட்டில் நமக்கு நிறைய இருக்குது. புலி, சிறுத்தை, யானையெல்லாம் நிறைய சேஸ் பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ரூட்டில் ஒரு ட்ரை மார்னிங் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், மான்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கூட்டமாக. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு 100-200 மான்களுக்கு மேலே இந்த ஒரே இடத்துலையே இருக்கும். ஏன்னா ரைட் சைடு மட்டும் இல்லை, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. ஸோ அந்த அழகான மான்களை பார்த்து ரசித்தபடியே நம்மளுடைய காலை பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
இதுக்கப்புறமா தான் நமக்கு நிறைய அட்வென்ச்சர் வந்து காத்துட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஊருப்பட்ட மான்கள் இருந்தது. அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எப்படியும் ஒரு 500 மான்களுக்கு மேலே இருக்கும் பாருங்க. எவ்வளோ மான்கள் இருக்கு பாருங்க. பட் உள்ளுக்குள்ளாரெலாம் இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு பொக்காபுரம் ரோட்டில் நிறைய மான்களை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி நம்ம மாயார் ரோட்டில் ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி மாயார் ரோடு வரைக்கும் நம்ம காரை திருப்பினதுக்கு கைமேல் பலன் கிடச்சிது. மயிலை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த கரடியவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அந்த கரடி ரொம்ப நேரமாக புதர் மறைவிலே நின்றுட்டு இருந்தது. சரி அதுவும் வெளியில் வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெளியில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. வெளியில் வர்றதுக்கு பதிலாக அது உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சுது. சரி நம்மளுடைய முயற்சியை விட வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னு நானும் கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக வெயிட் பண்ணேன். அது திரும்ப வெளியில் வர்ற மாதிரியே தெரியல. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே டயத்தை வேஸ்ட் பண்ண வேணான்னு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புனேன். மாயார் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது 2 யானை ரோட்டு ஓரத்துலேயே நின்றுச்சு. அது நான் பக்கத்தில் வர்ற வரைக்கும் செவனே நின்றுது. ஆனால் பக்கத்தில் போனோடனே நம்ம காரை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடியாந்துது. வா யானை ஒன்று 2 யானை நின்றுட்டு இருந்ததுங்க. பக்கத்தில் வந்தோடனே துரத்துச்சு பாருங்க, ஒடியான்ட்டேன். ஆனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, திக்குங்குது. இன்னைக்கு மார்னிங் வந்ததில் யானை பார்த்தோம், கரடி பார்த்தோம். கரடி புதரில் இருந்ததுனால பேக் சைடு மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. மார்னிங் மாயார் ரோட்டில் வந்தது யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. யானை கரடிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போனேன். இந்த இடத்துல தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். டோல் எல்லாம் வேட்டைக்கு போகிற மாரி ஒரு 15-20 டோல் இருக்கும். ஆற்ற கடந்து நான் இப்போ இந்த இடம் தான் நினைக்கிறேன். நாம் போயிருந்த டைம் புலிகளோட மேட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால புலிகளோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பர்டிகுலராக சிங்காரா ரோட்டில் பெட்டராகவே இருக்கும் இந்த டைகர் சைட்டிங்கிறது. அதனால் நம்ம புலியை எதிர்பார்த்து சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போனோம். எனக்கு ஆசை என்னென்னா, நிறைய இடத்துல டைகர் சைட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் போகும்போது கூட பார்த்துருக்கேன், நிறைய சஃபாரியில் பார்த்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இதுமாரி காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது டைகரை ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான். அந்த ஆசையோடு தான் ஒவ்வொரு வாட்டியும் சிங்காராவுக்கு வரோம், மோயார் போகிறோம். பட்டு
நமக்கு எதுவும் மாட்டவே மாட்டேங்குது. யானை நிற்கிது, அங்கே ரோட்டு மேலேயே நிற்கிது. போனால் டேஞ்சரு, அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெடியாக இருந்துக்கும். அதுக்கும் டேனில் நிற்கிது. நான் சிங்காரா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு சரி எதுவும் சைட் ஆகலை அப்படின்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு வால் மட்டும் ஆடுற மாதிரி இருந்தது. சரின்னு உத்து பார்த்தப்ப தான் பார்த்தா யானை வந்து நின்றுட்டு இருந்தது. அது ஒரு டேர்னிங் அப்படிங்கிறதுனால நம்ம போய் அங்கே திரும்புறதுங்கிறது கஷ்டம். கண்டிப்பாக நம்மளை திரும்பி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே நின்றுட்டு இருந்தேன். போகிறது டேஞ்சர் தான். ரோட்லேயே நிற்கிது, வால் மட்டும் ஆடுது பாருங்கள். அது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வந்து வரும். போமா லைட்டாக இது வேற. அங்கே நிற்கிது. ஐயோ, அது டஸ்கருங்க. அங்கே வந்து வண்டி வந்ததில் அதை வந்து துரத்துச்சு. நம்ம எடுத்து ரிவர்ஸ் போட்டு வச்சுட்டோம். ஹார்ட் பீட்டு சும்மா அது உள்ளார போயிடுச்சுன்னு நினச்சிருந்தேன். சத்தம் அங்கேயே தான் நிற்கிது. வேன்லாம் வேறு வருது. பின்னாடி போவோம். சார்ஜ் பண்ணுதுங்க. இப்போ வண்டியை துரத்துது பாருங்க. ஐயோ, அவங்களாம் அத்தனை பேர் இருக்காங்க, கத்துறாங்க. கத்தணுன்னே எவ்வளோ தூரம் துரத்திட்டு ஓடுது. சரி சரி, போகாதீங்க போகாதீங்கங்கிறாங்க. ஐயோ, ஒரு கார் வேற வருது. நான் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு? அது வேற எல்லாரையும் இது பண்ணுது. யானை நினைச்ச போயிடுச்சா இருக்கா? இப்போதான் சேஸ் பண்ணிட்டு ஓடியாந்தது பெரிய டஸ்கரு. நான் வந்துட்டேன், இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரோட்டில் நின்றுச்சுன்னு ஒரு வேன் இது மாதிரி வந்தது. துரத்துக்கிட்டே ஓடிச்சு. இப்போ நான் அதனால நிற்கிறேன் இங்கே. சரி சரி வாங்க. இல்லை இல்லை எதுவும்
இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். இந்த இடத்துல தான்டா சேஸ் பண்ணிச்சு. இங்கே தான் இருக்கும், உள்ளார போயிருக்கோம். எப்பா செம்ம அட்வென்ச்சர். அப்பா நெஞ்சி பட்டப்பட்டா. அது வேனு அவங்கள துரத்திட்டு போனது எல்லாரும் இருந்தாங்க. அவங்க போகாதீங்க போகாதீங்கிறாங்க. அவங்க எல்லாம் கத்துனோன்னே அவ்வளோ துரத்திட்டு போனது அப்படியே நின்றுடுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. டஸ்கர் ஒன்று நிற்கிது, ஆனால் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. இப்போ தான் ஒரு வண்டியை செமையாக துரத்திட்டு போயிடுச்சு. ஆமாம், சேஸ் பண்ணிடுச்சு. ஒரு 100 மீட்ரு, ஆமாம் 100-200 மீட்டர் இருக்கும். அந்த சைடு உள்ளார போயிடுச்சாண்ணா, பார்த்து போங்க. காலையிலே நமக்கு அடுத்தடுத்து சீன்களாக இருக்குது. நெஞ்சு படபடப்பு. ஏற்கனவே மாயார் ரோடு போய் அது அடங்குறதுக்குள்ளார சரி சிங்காரா ரோடு ஒருவன் வந்தேன்னா, எப்பா என்ன ஒரு டஸ்கரு. நான் பார்த்துட்டு ஒரு டேர்னிங்கில் அப்படி திரும்பும்போதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நின்றுட்டு இருந்தது. ஒரு ஓரம் மட்டும் வால் மட்டும் தான் தெரிஞ்சது, வால் ஆடிட்டு இருந்தது. சரி போகிறது டேஞ்சரு, அதனால் போக வேண்டாம்னு சொல்லி நான் டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டேன். அது போகுதான்னு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அங்கே நின்றுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் ஒன்று ஆப்போசிட் சைடில் வந்தது. அதை துரத்துச்சுன்னா பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்தாங்க. அதில் எல்லாம் உயிர் பயத்தில் கத்துறாங்க. ஐயோ துரத்து சேசிங்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக இப்படி ஒரு சேசிங் நான் பார்த்துருக்கேன். செம்ம டஸ்கரு, ஏன்னா பெரிய டஸ்கரு. ஆக்சுவலாக நம்ம பலிகடா ஆகிருக்க வேண்டியது, அது நம்மளை துரத்திருக்க வேண்டியது. நாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு ஆரம்பத்திலே நின்றுட்டதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னா. எப்பா இன்னும் திக்கு திக்குன்னு இருக்குங்க. அவ்வளோ பெரிய யானை. அவரே பயன்ட்டார் அந்த வேன்காரு. வண்டியை திருப்புறாரு, அவரால் திருப்ப முடியல, அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடுச்சு. அதனால ரிவர்ஸ்லேயே போகிறாரு அவர். எப்பா செமசீனு காலையில் 2 இடத்துல. நமக்கு இந்த படபடப்பு அடங்குறதுக்குள்ளார சரி தொரப்பள்ளி வரைக்கும் ஜஸ்ட் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போனேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு யானை, அதுவும் டஸ்கர் தான், அதுவும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு. வேலை பார்க்கத்தான் நின்றுட்டு இருக்காங்க கொம்பன்.
நமக்கு இன்னைக்கு டஸ்கர் ராசியாகவே இருந்தது. போகிற இடமெல்லாம் யானைகள் வந்து அங்கங்கன்னு நின்றுட்டு இருந்தது. அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே டஸ்கர் தான். நான் தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்போ ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா ரூமில் நம்ம வந்த நேரத்தில் அங்கே என்ன மாதிரி அட்வென்ச்சரான விஷயங்கள் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால் சீக்கிரம் ரூமுக்கு போவோங்கிற அந்த ஆவலோட திரும்ப நான் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். திரும்பவும் தெப்பக்காடு மசனகுடி ரூட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் ஒரு டஸ்கர் ஒன்று நிற்கிது. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு டஸ்கர் ராசி தான் போல் இருக்கு. நிறைய யானைகளை வந்து திருப்தியாக இன்றைக்கி பார்த்தோம். பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடியாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நான் நேற்று போன வீடியோவில் வந்து இதோட ரேட் நான் சொல்லலை. இது ரேட் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாறிட்டு இருக்கோம். அப்ராக்சிமேட்டாக 4000 வந்து பெர் நைட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இது கூட சேர்ந்தது. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இருந்தது, இட்லி, சாம்பார், சட்னி, பிரெட் இருந்தது, அப்புறம் ஃப்ரூட் சாலட் இருந்தது. ஸோ நம்ம எது வேணுமோ அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வெளியில் வந்து ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சேரில் உட்காந்துருந்தேன். பார்த்தா குரங்குகள்லாம் வந்து நிறைய அங்கே உள்ள மரத்தில் வந்து உட்காந்துருந்தது. நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ T-37 புலி நாகியமாலை சாகடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ இது. அந்த டயத்தில் T-37 புலி இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. பட் நமக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் அந்த அளவுக்கு தெரியாது. அங்கே உள்ள கேர்டேக்கர்லாம் சொன்னது இங்கே புலி வரும், புலி மட்டும் இல்லாமல் சிறுத்தை, கரடி, யானை எல்லா அனிமல்ஸும் வந்து இங்கே ரெகுலராகவே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது காமனாக சொல்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது நம்ம எந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. ஆபத்தான இடம்னா இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா சேஃபான இடம் தான். ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. எந்த லொக்கேஷன் சூப்பர், எல்லாமே வந்து அருமையான இடம் தான். நாம் இருக்கிற நாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும், அவ்வளோதான். கண்ட இடத்துல வெளில போகக்கூடாது. அதுவும் ஈவினிங் இருட்டினதுக்கு அப்புறம் பர்டிகுலராக வெளியில் போகவே கூடாது. பகலில் போனால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிட்டேன். அதான் அங்கேயே உட்காந்துருக்கு, டக்கு டக்குன்னு ஓடிடுது. இது இழந்த பழம் இருக்க கரடி சாப்பிடுமா? வரும் சார், இன்னும் பழுக்கலைங்க. பழுத்திருக்கே சார் அதெல்லாம்? ஒரு சிலது பழுத்திருக்கு, இன்னும் நல்லா அந்த ஃபுல் சீசன் வரலைங்க இன்னுமே. அதான் அவங்க ஓனர் காமிச்சார், பார்த்தேன் வீடியோ. சரி சார். கரடி அங்கே அந்த இழந்த மரத்துக்கு கீழே தானே இன்னும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்கேயே 2-3 டைம் இங்கேயே வந்துருக்குதுங்க. இங்கே அந்த அடிக்கடி அங்கே அந்த அந்த நாய்களுக்கு அங்கே சாப்பாடு கொண்டு போய் போடுவோம். நைட்டில் இப்போ பண்ணிங்க அந்த கரடிங்க எல்லாம் வரும் சார். அப்புறம் 2-3 டைம், அது நிறைய டைம் அங்கே கரடி அங்கே அந்த கீழ் வழியை வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த சாப்பாடை கரடி சாப்பிடுமா என்ன? சாப்பிடு சார். நம்ம சாப்பிடாம நம்ம சார் ஆகாரம் தானுங்க நம்ம சாப்பாடு. ஆமாம் சார். மாட்டை அடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல புலி? சார். எந்த இடத்துல? இங்கேயா அந்த சைடா? அந்த சைடு சார். அந்த சைடு ரூம் இருக்கே, அதுக்கு எதிர்த்தாப்லையா? அந்த அந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க. ஓஹோ, அடிச்சு போட்டு போயிட்டாம்ல? போட்டுட்டு போயிட்டுங்க, ஆளுங்களை பார்த்துட்டு சார் போட்டுட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அது சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. நைட் வந்து தூக்கிட்டு போச்சு. நேற்று நைட் ஏதோ வந்ததுன்னு சொன்னார் கரடி. தெரியல சார், நான் பார்க்கலீங்களே. நைட்டு 9 மணி போல் அந்த அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல எல்லாரும், அதுக்கிட்ட வந்துட்டு தலையை காமிச்சு தான் இந்த நாய் வந்து இது பண்ணோன்னா அப்புறம் மறுபடியும் திரும்ப உள்ளார போயிடுச்சான். இப்போ கேமரா புதுசாக வச்சுருக்காங்களா? ஆமாம், இப்போ ஆமாம், நான் ஆக்சுவலாக அவங்கள கவனிக்கல. ஃபாரஸ்ட்லேருந்து வந்துருக்கிறது. ஃபாரஸ்ட்டு எங்கே இங்கே வச்சுருக்காங்களா? மாடுலாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது மதியம். அதுமாரி வரும்போது தான் துரத்தி விட்றப்ப புளி அடிச்சுதா? ஆமாம் சார், அந்த மாதிரி வரும்போது இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. நான் பாவம் அதுங்களை அடிக்கலன்ட்டு நான் என்னத்தை சார் கண்ட பாவம். ஆமாம், நமக்கு என்ன தெரியும், நம்ம துரத்தி விட்றதுக்கு. இல்லை, அது மேயிறனால நான் இல்லைங்க, மேயிறனால பில்லுக்கு நல்லதுங்க, கிராஸ் வரும். இல்லை அங்கங்கே சாணி போட்டுருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், அது போட்டுருதுங்க. ரெண்டாவது அதுவும் மிருகம் தானே சார். எதோ
பேப்பரோ கிப்பரோ குப்பையை கண்ட வந்து மேயுதுங்க. சப்போஸ் ஏதோ கெஸ்ட் வந்து ஒரு முட்டிச்சுன்னு வைங்க இல்லைங்களா, ஆமாம் தொந்தரவு தான். தொந்தரவு. அவங்க எதுவும் செய்யாதுன்னு பார்த்து போவாங்க. இது ஏதோ போட்டு தாக்கிடுச்சுன்னு வைங்க, கஷ்டம் தானுங்களா. கரெக்டு தான். இன்றைக்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. வந்து என்னடா திடீர்னு வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இங்கே அனிமல் மூவ்மெண்ட்டு அதிகமாக இருக்கிறனால வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிசர்ச் சென்டரா கேமராவெலாம் ஏற்கனவே புலி வந்து போன மாதம் அங்கே வந்து அடிச்சிச்சு, மாட்டை அடிச்சிடுச்சு போல் இருக்குது. அந்த சைடு அதை பாருங்கள், அந்த சைடு புலி அடிச்சிடுச்சு போயிட்டு அப்படிங்கிறதுனால பகலில் வந்து அடிச்சிருக்கு 11-11:30 மதியம். அதாவது காலையில் ஒரு 11-11:30 போல் வந்து புலி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு போயிட்டான். நைட்டு வந்து அந்த பாடியை இழுத்துட்டு உள்ளார எடுத்துகிட்டு போயிடுச்சான். ஸோ அதுமாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் தான். அதுமாரி இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் ஒரு ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னார்னா, அந்த பில்டிங் மேலே வந்து லெப்பர்டு கரடி எல்லாமே வந்து உட்காந்துக்குமா அடிக்கடி. நேற்று அதுக்கு நேராக தான் வந்து லெப்பர்டாக டைகரான்னு தெரியல, பார்த்தேன். ஓனர்கிட்ட சொன்னார் அது மேபி லெப்பர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. இந்த T37 நாட்கொல்லி புலியை இப்போ பிடிச்சிட்டாங்க. ஆனால் இது பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தங்கி இருந்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறம் வந்து நான் பொக்காபுரம் ரோட்டில் வந்து அந்த டைகரை தனியாக பார்த்தேன். நான் மட்டும் இருந்தேன். அது செமையாக கிராஸ் ஆகி போச்சு என் காருக்கு பக்கத்துலேயே. அந்த கிளிப்பிங்ஸ் நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த டைகர் சைட்டிங் செம அட்வென்ச்சராக இருந்தது. இதோட முழு வீடியோ பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷம் இந்த டைகரை மட்டுமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து எல்லா சைடும் வருமா. யானையே வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. டஸ்கரு இங்கே நிற்கிது. அந்த இடத்துல அந்த சேர்லாம் கிடக்குது பாருங்கள். அது இந்த இடத்துல வந்து நின்ன ஃபோட்டோ எல்லாம் காமிச்சார் அவர், பார்த்துட்டு இருந்தேன். டஸ்கர் உள்ளுக்குள்ளாரே வந்துருமா எல்லாமே. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மயில் இருக்கு பாருங்கள், அதுக்கு பேக் சைடில் ஒரு ஆறு போகுது. அதாவது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே ஆறு போகுது. அந்த இடத்துல தான் வந்து நாகி அம்மாவை வந்து T37 அந்த மேனீட்டர் புலி வந்து சாகடித்து தரன்னு இழுத்து கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து இந்த ஆற்றுல போட்டுட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல தான் வந்து ஆம்புலன்ஸ்லாம் நிறுத்தி பாடியை ஏற்றிட்டு போனாங்க. போன வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். நம்ம ஈவினிங் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு மாவனல்லாலேருந்து மசனகுடிக்கு நான் போயிட்டு இருந்தேன். போகும்போது பார்த்தா ரோடு பக்கத்தில் ஒரு யானை நின்றுச்சு. அது நம்ம காரை பார்த்தோன்னே அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தது. நான் டக்குன்னு அதை காரை எடுத்துகிட்டு வந்ததுனால உங்களுக்கு கிளியராக அதை வீடியோ ஷூட் பண்ணி காமிக்க முடியல. ஃபஸ்ட்டு நான் மாயார் ரோட்டில் தான் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சைட் ஆகலை. சரி என்ன பண்ணும் கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லி போனேன். பார்த்தா யானை வந்து ஒரு 2 மணி யானை உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. மாயார் ரோட்டில் யானையை தவிர வேறு எதுவும் பெருசாக நமக்கு சைட் ஆகலை. அதனால் சிங்காரா ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி வந்தேன். எல்லா ஜீப்பும் நின்றுட்டு இருந்தது. நானும் அங்கே என்ன இருக்கோன்னு ஆவலாக பார்த்தா
அங்கே சாம்பார் டியர் ஒன்று நின்றுட்டு இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சுது. சரி, தெப்பக்காடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தெப்பக்காடு ரோட் போகும்பொழுது மசனக்குடி செக் போஸ்ட் பக்கத்தில் எப்பயுமே ஈவினிங் அண்ட் மார்னிங் டயத்தில் வந்து இந்த மாதிரி இந்தியன் கார் வந்து பார்க்க முடியும். நாம் பார்த்தப்ப நிறைய நின்றுட்டு இருந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு 10க்கு மேலே இருந்திருக்கும். தெப்பக்காடு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. சரி, ரூமுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் வரும்பொழுது வழியில் ஏதாவது யானை ஏதாவது குறுக்கணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும்னு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஓனர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், வர்ற வழியில் வந்து உங்களுக்கு யானை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அந்த ஆஃப் ரோடுக்குள்ளார இறங்குவோம்ல அந்த இடத்துல யானை நிற்குமா, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கன்னு சொன்னார். ஸோ அதனால் நாம் அதை நினச்சிட்டே போயிட்டு இருந்தோம், ரூட்டில் எதுவும் யானை மறித்து நிற்கக்கூடாது அப்படின்ட்டு. நைட் டயத்தில் வேறு போகிறோம், லேட் ஆகிடுச்சு ரூம் போகிறதுக்கு. அதுவே ரிமோட்டான இடம், ரொம்ப ஆபத்தான இடம் கூட. யானை, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்கக்கூடிய இடமா. யானைங்கன்னா குறுக்க நிற்காமல் இருக்கணும். இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் போகிறோம், அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் வரணும்னு நினச்சேன், கொஞ்சம் இருட்டிடுச்சு. இதில் ரைட்டில் இறங்கணும், இது வர ஆஃப் ரோடு. நேற்று நைட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஃபென்ஸ் பக்கத்தில் தான் வந்து அந்த ஒரு உருவம் தெரிஞ்சுது. நம்ம டார்ச் அடிக்கும் போது கண் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அலாரம் கால் கேட்டுச்சு, நாயெல்லாம் குலைச்சிட்டு வந்தது இந்த இடம் தான். அதனால் சைட்லையும் நான் பார்த்துட்டே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன். லெஃப்டோட டைகரான்னு தெரில, பார்த்தேன் லெஃப்ட் சைடு நின்றுட்டு இருந்தது. இந்த சைடு இன்றைக்கி இந்த ரெசார்ட்டில் நான் மட்டும்தாங்க இருக்கேன். மணி வந்து 9:15 ஆகுது. ஆக்சுவலாக இங்கே 2 ஸ்டாஃப் வேலை பார்த்தாங்க. ஒரு கேர்டேக்கர் இருந்தார், அவர் இன்றைக்கி காலையில் ஊர் கிளம்பிட்டார், 3 நாள் லீவாக. குக்கு ஒருத்தவர் தான் இருந்தார். அவர் குக்கும் வந்து ஓனரோட அப்பா வந்து தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போயிட்டார். நானே வெளியில் சாப்பிடாம வந்தேன். மதியமும் என்னால் சாப்பிட முடியல, அதனால் நைட்டு சாப்பிட்லான்னு அப்புறம் அவர்கிட்ட ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டேன். அப்புறம் செஞ்சு கொண்டு வந்து ரூம்லேயே கொடுத்துட்டு போயிட்டு நான் கிளம்புறேங்க, நீங்கள் பார்த்து இருந்துங்க அப்படின்னு கிளம்பிட்டார். ஓனர் வருவாருன்னாரு, ஆனால் எப்போ வருவார் என்னன்னு தெரில. இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எனக்கு பின்னாடிலாம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னை தவிர யாரும் கிடையாது, கெஸ்ட்டும் கிடையாது, எந்த ரூம்லேயும் கெஸ்ட்டு கிடையாது, ஸ்டாஃப் யாருமே கிடையாது. நான் மட்டும் தனியாக இருக்கேன் இந்த காட்டில். உண்மையிலே ரொம்ப த்ரில்லாக இருக்குது, ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்குது, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதாவது நான் மட்டும் ஸ்டே பண்ணியிருக்கேன், பட் யாருமே இல்லாமல், கெஸ்ட் இல்லாமல், நாகர்கோவிலில் 2வது நாள் கெஸ்ட் யாரும் இல்லாமல் நான் மட்டும் ஸ்டே பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் தூரத்துலையாவது ஆளுங்க இருந்தாங்க. பட் இங்கே வந்து யாருமே கிடையாது, ஸ்டாஃப்லேருந்து யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக இருக்கேன்.
தனியாக இன்றைக்கி இரவு கழியணும்னு எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்பவும் ஒரு டேஞ்சரான பிளேஸ் இது. இப்போ தான் நாய் குலைச்சிதுன்னு வெளியில் வந்தேன். போன மாதம் புலி வந்து ஒரு மாட்டை அடிச்சிருக்கு பாருங்கள், எனக்கு பின்னாடி அந்த சைடு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்ததான் மாடு. அவர் குக்கு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணி வரட்டி விட்ருக்காங்க. வரட்டி விட்டு போனால் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சைடு போயிருக்கு. அந்த சைடு போன உடனே பார்த்திங்கன்னா அந்த சைடு போனோடனே புலி வந்து அப்படியே இது பண்ணி கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த பாடியை மட்டும் போட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வந்து அந்த பாடி இழுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்ருது. கரடி நேற்று நைட்டு 9 மணிக்கு அந்த சைடு வந்துருக்கு. பாருங்க, அந்த இடம் இருக்குல்ல, அங்கேருந்து கரடி வந்திருக்குது. நேற்று நைட்டு 9:15 வந்ததுன்னு சொன்னார் ஓனரு. அப்புறம் நாயெல்லாம் குலைச்சோன்னா வெளில வந்தது. இங்கெல்லாம் உட்காந்தாங்க கெஸ்ட்டு நேற்று. அதனால் வெளில வந்தது உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. சிறுத்தை சர்வசாதாரணமாக வருமா. சிறுத்தை, புலி, கரடி, யானையெல்லாம் வந்து இங்கேயே வந்து நிற்குமா இந்த இடத்துல. டஸ்கர் ஃபோட்டோலாம் காமிச்சார். அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இதாக இருந்தது. என்னடா உள்ளுக்குள்ளார சர்வசாதாரணமாக அவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. நம்ம ரெகுலராக போகிறவங்களா இருந்தாலும் தனியாக இதுமாரி இருக்கிறதுங்கிறது. இப்போ தான் வீட்டுக்குள்ள வீடியோ காலில் பேசினேன். இங்கே ஒரே ஆறுதல், வைஃபை இருக்குது. நாய் என்னன்னு தெரில, அந்த பக்கம் குலைச்சிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரில, ரொம்ப குலைக்குது. போய் பார்ப்போமே. கதவை சாத்திட்டு போ. என்ன இது குலைக்குது? அந்த பக்கம் குலைக்குது. என்னத்தை பார்த்துன்னு தெரியலையே. வைல்டு போர். இந்த 2வது நாள் இரவு நமக்கு ஒரு மிகப்பெரிய த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில், அதுவும் புலிகள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இது. அந்த ஃபீலிங்கோடையே இந்த இரவை ஒவ்வொரு நொடியுமே வந்து உண்மையிலே அப்படி ஒரு திக் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட உணர்வு, அதே உணர்வு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.